சண்டே ஈவினிங் நேற்று நைட்டு தயிர் உர ஊற்றலை, முந்தா நேற்று போட்ட தயிரே நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. நேற்று நைட்டு பாலையும் மார்னிங் பாலையும் சேர்த்து இப்போ இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து தயிர் வந்து உர ஊற்றுறேன். எங்கள் வீட்டில் வந்து தயிர் எப்போவுமே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா 2 பாப்பா இருக்கிறதுனால ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு தயிர் போட்டு சாப்பிட்ருவோம் 2 பேருமே. ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஹஸ்பண்ட் வந்து டெய்லி காலையில் வந்து தயிர் தேவைப்படும், கொஞ்சம் சாதம் வச்சு தயிர் போட்டு சாப்பிடுவாங்க. அதுக்காக சரி ஓகே, நான்வெஜ் எடுத்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் ஒழிச்சு வச்சுட்டு போய் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னு போனாங்க. சிக்கன் தான் எடுத்தோம். சிக்கன் வந்து இன்றைக்கி நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு செய்யலான்னு சொல்லிட்டு நான் தான் இன்றைக்கி தாபா ஸ்டைலில் குக் பண்ணேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு தனியாக சாப்பாடு வைக்கல, நம்மளுக்கு வைக்கிற சாப்பாடுலேயே கொஞ்சம் எடுத்து ஊட்டிக்கலாம்னு சொல்லிட்டு கேரட் மட்டும் 3 கேரட்டு தோல் சீவி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சிக்கன் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. கூடவே வந்து தயிர் கொஞ்சம் இருந்தது. தயிர் காலையில் ஹஸ்பண்ட் வந்து மோர் வந்து தாளித்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி விட்டாச்சு. மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வைக்கிற மணி பிளான்ட் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்த வேரோட நல்லா வேர் ஓடி இருக்குது. இதை எடுத்து இப்போ மண்ணில் வச்சோம்னா சூப்பராக வந்துடும்.